ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன சொல்கிறேன். ஒரு அழகு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து ஆற வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அன்னாச்சி மூக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2-3 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கடாயில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறிட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம அந்த வெண்டைக்காயை போட்டு நம்ம அதில் பொரிச்சு எடுக்க போகிறோம். சூடு ஏறிடுச்சு. இப்போ வெண்டைக்காயில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போது வெண்டைக்காய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ அதில் சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த எடுத்து வச்ச பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாமே இதில் சேர்த்துறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த துருவனை இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போ தனியாத்தூள் சேர்க்குறேன். இப்போ மிளகாத்தூள், இப்போ வெண்டைக்காய் சேர்க்குறேன். இதுக்கு உப்பு சேர்த்துலாம். இப்போ சாதம் சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெண்டைக்காய் சாதம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.